அபூர்வா கையில் சிக்கிய கேபி. அடுத்து நடக்க போகுது என்ன? ஹாஸ்பிட்டலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற அபூர்வா கேபியை பார்த்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கேபி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிய. அபூர்வா அந்த ரூம் கதவை போய் உடைக்கிற மாதிரி தட்ட கேபிக்கு என்ன செய்யறதுனே தெரில. ஏன் கேபி இப்படி எங்களை ஏமாத்துற? நீ உயிரோட தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே, மரியாதையா வெளியில வா, கதவை தர அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. இந்த பக்கம் கேபி ஸ்ட்ரெச்சர்ல இருந்து காணா போயிட்டாருங்கிறத பார்க்குற பூமியும் சாரதாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு கண்ணில் பட்டாலும் இந்த அபூர்வா கண்ணில் படக்கூடாது, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டே அவரை தேடுறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அபூர்வா கண்ணில் அவர் ஏற்கனவே பட்டுட்டாருன்னு. ஆனால் அபூர்வாவுக்கே தெரியாத இன்னொரு விஷயம், அவங்க கண்ணில் கேபி சிக்கின மாதிரி இவங்களும் இன்னொருத்தர் கண்ணில் சிக்கிட்டாங்க. அது யாரு? தோ வர்றாரு. அபூர்வா கதவை உடைக்கிறாங்களா? உன்னை இப்போ நான் கொன்னேன்னா கூட கேஸ் கூட ஃபைல் ஆகாது கேபி அப்படின்னு சொல்லி கேபியை வெளியே வர வைக்கிறதுக்காக மிரட்டுறாங்க. நீ உள்ளே போய் கதவை பொட்டிக்கிட்டா நான் உன்னை விட்டுட்டுவே நினச்சியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கதவை அவங்க பலம் கொண்டு உடைக்கிறாங்க. கதவும் லேசாக திறக்க ஆரம்பிக்குது. கேபி கஷ்டப்பட்டு அந்த கதவை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக திறந்து உள்ளே போகலான்னு அவங்க நினைக்கிற சமயத்தில் ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்து டமார்னு அவங்கள பிளாக் பண்ணி இடிச்சு நிற்கிது. அதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறாங்க அபூர்வா. அங்கே இருந்து தான் நம்ம ஹீரோ ககன் என்ட்ரி கொடுக்குறாரு. வசமாக சிக்கிக்கிட்டாங்க அபூர்வா. ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்ச கேபி அந்த ரூமில் இருக்கிற வேற ஒரு போர்ஷனுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ககனை பார்த்ததும் அலறாங்க அபூர்வா. எங்கள் அம்மாவை கொலை முயற்சி பண்ணல, ஒன்று சும்மா விட்டுருவேன் நினச்சியா? போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், நீ உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன், நான் ரெடியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. எங்கள் அம்மாவை எதுக்கு கொலை பண்ண பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற சிசர்ஸ் எடுத்துடுறாரு குத்துறதுக்கு. அதுக்குள்ளே சாரதாவும் பூமியும் வந்து காப்பாற்றிடுறாங்க அபூர்வாவை. நக்ஷத்ராவும் கரெக்டாக அந்த டைம் வந்துடுறாங்க. சாரதா சொல்கிறாங்க, என் பையன் இப்படி கொலகாரனால நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை அடித்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க. நக்ஷத்ராவுக்கு இப்போ தான் முதல்ல சந்தேகம் வருது. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இப்போ நிஜமாவே நீ அத்தையை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியா அப்படின்னு. அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வளர்றான்டி, நீ வேற போ அப்படின்னு அவங்கள போக சொல்லிட்டு கேபி இருந்த ரூமுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. கேபியை காணோன்னு சொன்னதும் பயங்கர டென்ஷன் ஆகிடுது, கத்துறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் திரும்ப கேபி வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சாரதாவும் பூமியும் வீட்டுக்கு போயிடுறாங்களா? அப்போ சாரதாவுக்கு ஃபோன் வருது. கேபி வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாரு. அவர் எங்கே இருக்காருன்னு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. சாரதாவும் பூமியும் கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க. குறுக்க நிற்கிறாரு ககன். ரெண்டு பேரும் வேறு வழியே இல்லாமல் ககன் கூட தான் போகணும் போலன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. நடுவுலையே அவரை ட்ரிக் பண்ணி அவர் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வெளியே இறங்க வச்சு பூமி அவர் கார்ல இருந்து காற்றை பிடுங்கி விட்டுறாங்க. இப்படிடா காற்று போச்சுன்னு யோசிச்சுட்டு குழம்பி போயிருக்கிற நேரத்தில் கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த சுச்சுவேஷன்னு சொல்லி ரெண்டு பேரும், நாங்கள் ஆட்டோவில் போகிறோம், நீ காரை சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி வர்ற ஆட்டோவை நிப்பாட்டி ஏறி போயிடுறாங்க. எரிச்சலாக போயிடுது ககனுக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணா கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. மீராவும் அந்த கோயிலுக்கு வராங்க. கிருஷ்ணா மாஸ்க்கு கேப் எல்லாம் போட்டு அடையாளம் தெரியாத மாதிரி முகத்தை ஃபுல்லாக மறைச்சிருக்காரு. மீராவை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொட்டு வைக்காமல் அவங்கள அவரால் பார்க்கவே முடியல. அவங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களா. குங்குமத்தை எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் லேசாக நெத்தியில் வச்சு விட்டுறாரு. அவங்க கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிட்டுறாரு. இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க குங்குமத்தோட. மீராவை இந்த குளத்தில் பார்த்த சந்திராவும் அபூர்வாவும் ஷாக் ஆகுறாங்க. சந்திரா கேட்குறாரு, என்னம்மா நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு. பொட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கண்ணாடியில் போய் பார்த்துட்டு, ஐயோ நான் வைக்கவே இல்லையான்னா, இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆகி அழுது அதை அழிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே சரத்சந்திராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என் தங்கச்சி வாழ்க்கையை நானே பழகிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுறாரு. சமாதானப்படுத்துகிறாங்க அபூர்வா. அடுத்து நடக்க போகிறது என்ன? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.